மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற இனிய தமிழ் உறவுகளுக்கு எனது இனிய புத்தாண்டு தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம், ஒருவருக்கு இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டால் அதற்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு நாங்கள் செக்ஸை, அதாவது பாலியல் உறவை என்னுடைய மனைவியுடனோ என்னுடைய பெண் துணையுடனோ வைத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். எனவே போன நிகழ்ச்சியிலே நான் இந்த ஸ்ட்ரோக் அல்லது சிவிஏ, செரிபிரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் அல்லது பாரிசவாதம் ஏற்பட்டால் எவ்வாறு பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சப்ஜெக்டை நான் எடுத்திருந்தேன். அதன் பிற்பாடு 2-3 பேர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இதை கேட்டார்கள். எனவே இதை பற்றி இன்று நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் என்னை தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் என்றால் எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதாவது இருதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு செல்லுகின்ற இந்த கொரோனரி ஆர்டரி முடிவுறு நாடிகளிலே ஏற்படுகின்ற ஒரு தடை காரணமாக இருதய தசைகள் இறந்து விடுகிறது. இதைத்தான் நாங்கள் ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்லுவோம். சாதாரணமாக இந்த ஹார்ட் அட்டாக், இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்பட்ட பிறகு ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் அல்லது பெண் துணையுடன் 4 to 6 கிழமைக்கு பிற்பாடு அவர் சாதாரணமாக தன்னுடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த ஹார்ட் அட்டாக், இந்த மயோகார்டு இன்ஃபாக்ஷன் ஏற்பட்ட பிற்பாடு நாங்கள் அவருக்கு பலதரப்பட்ட சிகிச்சை முறைகளை செய்வோம். ஒன்று, ஆஞ்சியோகிராம் எனப்படுகின்ற ஒரு பரிசோதனையை செய்வோம். கையிலே ஒரு நாடியின் ஊடாக நாங்கள் ஒரு டையை, ஒரு ரசாயன பதார்த்தத்தை செலுத்தி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் படம் பிடித்து அதன் பிற்பாடு அதில் ஏற்றிருக்கின்ற பிளாக்குகளை கண்டறிந்து நாங்கள் அதை பலூன் பிளாஸ்டி மூலமாகவோ அல்லது ஸ்டென்ட் மூலமாகவோ நாங்கள் அதை நிவர்த்தி செய்வோம். ஸ்டென்ட் என்று சொல்லப்படுகின்ற போது அந்த தடைப்பட்ட முடிவுறு நாடிகளிலே இன்னும் ஒரு பைப்பை வைப்பது போல, ஒரு குழாயை வைப்பது. பலூன் டைலட்டேஷன் என்று சொல்லுகின்ற போது ஒரு குழாயை செலுத்தி அந்த குழாயுடைய முடிவிலே நாங்கள் ஒரு காற்றை செலுத்தி பலூனாக்கி பிறகு அந்த இழுத்து அதில் இருக்கின்ற தடைகளையும் அதில் இருக்கின்ற பிளாக்குகளையும் நாங்கள் என்ன செய்வது, நிவர்த்தி செய்வது. அல்லது மிகவும் கூடுதலாக 3 நாடிகள், ட்ரிபிள் வெசல் டிசீஸ் என்று சொல்லுவோம், அந்த 3 முடிவுறு நாடிகளும் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் பைபாஸ் என்று சொல்லப்படுகிற திறந்த சத்திர சிகிச்சை மூலமாக நாங்கள் செய்யலாம். எனவே எந்த சிகிச்சை செய்தாலும் சாதாரணமாக இந்த மாரடைப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த செக்ஸ் என்பது உடலுக்கு பலதரப்பட்ட நன்மையை பயக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு முறை என்றபடியினால் எவ்வளவுக்கு விரைவாக அந்த நோயாளியை நாங்கள் செக்ஸ் பண்ண தூண்டுகிறோமோ அவ்வளவுக்கு விரைவாக அந்த நோயாளி தன்னுடைய பிரச்சனையில் இருந்து மீண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியினாலே சாதாரணமாக 4 to 6 கிழமைக்கு பிற்பாடு, அதாவது 1 மாதத்திலிருந்து 1.5 மாதத்துக்கு பிற்பாடு அவர் ஹார்ட் அட்டாக் வந்த நோயாளியாக இருக்கலாம், அல்லது பைபாஸ் செய்த நோயாளியாக இருக்கலாம், அல்லது ஸ்டென்ட் போட்ட நோயாளியாக இருக்கலாம், அல்லது பலூன் பிளாஸ்டி செய்த நோயாளியாக இருக்கலாம். எந்த நோயாளியும் இந்த 4 to 6 கிழமைக்கு பிற்பாடு அவர்கள் சாதாரணமான தங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையை தன்னுடைய மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள முடியும். இந்த இடத்திலே நாங்கள் சில கண்டிஷனை போகிறோம். ஒன்று, ரிகவரி வாஸ் அன்கம்ப்ளிகேட்டட், அதாவது அவர் ஒரு விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் இந்த மாரடைப்பு ஏற்படுகின்ற போது எங்களுடைய
சுவாசப்பை லங்ஸிலே தண்ணீர் சேரும். அதை நாங்கள் பல்மனரி எடிமா என்று சொல்வோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் ஒரு பிறர், அதாவது ரிகவரி இஸ் அன்கம்ப்ளிகேட்டட், அதாவது அவருடைய சத்திர சிகிச்சை முடிந்த பிற்பாடு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாக தேறி வருகிறார் என்றால் அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 4 to 6 கிழமைக்கு பிற்பாடு பாலியல் வச்சுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு நெஞ்சு நோ அல்லது அஞ்சைனா என்று சொல்லுவோம். நோ செஸ்ட் பெயின் ஓ அஞ்சைனா. செஸ்ட் பெயின் என்று சொல்லுகின்ற போது நெஞ்சு நோ ஒன்றுமே ஏற்படுவதில்லை. அல்லது அஞ்சைனா என்று சொல்லுகின்ற போது அவர் ஒரு சில நேரத்தில் எங்கேயாவது நடக்கின்ற போது, ஓடுகின்ற போது, அல்லது வேறு ஏதாவது வேலை செய்கின்ற போது நெஞ்சு நோய் ஏற்படலாம். இந்த அஞ்சைனா என்று சொல்லப்படுகிற நெஞ்சு நோவானது அது ரெஸ்ட், செஸ்ட் பெயின் இன் ரெஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது அவர் ஓய்வில் இருக்கின்ற போது அவருக்கு இந்த நெஞ்சு நோய் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் அவர் 6 கிழமைக்கு பிற்பாடு அவர் இந்த தன்னுடைய பாலியல் உறவை தன்னுடைய மனைவியுடன் வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவருக்கு மூச்செடுக்க கஷ்டம் இல்லை. நோ பிரெத்லெஸ்னஸ் ஆர் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். அவருக்கு மூச்செடுக்க கஷ்டம் இல்லை, நன்றாக மூச்செடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் மனைவியுடன் இருக்கின்ற போது 2-3 தவறம் அவர் செக்ஸ் பண்ணிட்டு, அதாவது யோனிக்குள்ளே தன்னுடைய ஆண்குறியை செலுத்துகின்ற அந்த இன்டர்கோர்ஸ் நடக்கின்ற போது 2-3 தரம் செய்த உடனே அவருக்கு மூச்செடுக்க கஷ்டமாக இருந்தால் உடனடியாகவே அந்த இடத்திலே அவர் தன்னுடைய அந்த செக்ஸை அவர் நிப்பாட்ட வேண்டும், அந்த இன்டர்கோர்ஸை அவர் நிப்பாட்ட வேண்டும். ஏனெனில் இந்த மூச்செடுக்க கஷ்டமாக வருதுன்னு சொல்லுகின்ற போது அங்கு இருதயத்தில் செல்லுகின்ற அந்த இருதய இரத்த ஓட்டத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அங்கு சொல்லப்படுகிற சைன். எனவே இது பல இடங்களிலே இந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஒழுங்காக சொல்லப்படுவதும் இல்லை. நேற்றும் ஒருவர் வந்தால் அதன் பிற்பாடு தான் இதை பற்றி இன்று நான் எப்படியாவது கதைக்க வேண்டும் என்று சொல்லி இதை பற்றி நான் சொல்றேன். எனவே நோ சிக்னிஃபிகன்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அப்படி ஒரு பிரச்சனை இல்லாவிட்டால் மூச்செடுக்க கஷ்டமாக இல்லாவிட்டால் அவர் 4-6 கிழமைகளை தொடர்ந்து செக்ஸை வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது பிளட் பிரஷர் அண்ட் ஹார்ட் ரிதம் ஆர் ஸ்டேபிள், அதாவது அவருடைய குருதி அமுக்கம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய வளர்ந்தவருடைய குருதி அமுக்கம் 120 கீழ் என்பது, இது 140 கீழ் 89 மட்டும் போகலாம். எனவே யாருக்கு 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ அவருடைய குருதி அமுக்கம் எவ்வளவு மட்டும் போகலாம்? 140 கீழ் 89. எனவே 140க்கு மேலே 141 கீழே 90 வருமாக இருந்தால் அதிலே அவருக்கு பிளட் பிரஷர் இருக்கின்றது. எனவே சில பேர் வந்து சொல்லுவார்கள் 160 கீழ் 100 இருக்க டாக்டர், எனக்கு நார்மல் பிளட் பிரஷர் என்று சொல்லுவார்கள். அவருடைய கிளினிக் புத்தகத்தில் எழுதியிருக்கும் 160 கீழ் 100 என்று எழுதி இருக்கும். ஆனால் அவர் சொல்வார் அவருடைய பிளட் பிரஷர் நார்மல் என்று. அப்படி அல்ல. வயது வந்தவர்களுக்கு மிக கூடுதலான இருதயம் சுருங்குகின்ற போது ஏற்படுகின்ற மேலே இருக்கிற பிரஷர் சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் என்று சொல்லுவோம். அது 140 இருக்க வேண்டும். கீழே இருதயம் தளருகின்ற போது ஏற்படுகின்ற குருதி அமுக்கத்தை டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் என்று சொல்லுவோம். அது 89. எனவே 140 கீழ் 89 மட்டும் போகலாம். 141 கீழே 90 வருமாக இருந்தால் அதை நாங்கள் என்னவென்று எடுத்துக்கொள்வோம்? உயர் குருதி அமுக்கம் என்று எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த நோயாளிக்கு உயர் குருதி அமுக்கம் இல்லை என்று இருக்கின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்திருக்க முடியும். அதே நேரத்தில் ஹார்ட் ரிதம், அதாவது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இருதயம் துடிக்கின்ற போது லேப்டாப் அதுக்காகத்தான் இந்த எங்களுடைய இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை இருதயத்தில் வச்சு நாங்கள் பார்ப்போம். எனவே ஒரு சாதாரண ஒருவருக்கு 72 தரம் லேப்டாப் 72 தரம் துடிக்க வேண்டும். இந்த துடிப்பிலே, அது ஹார்ட் ரிதத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்குமா? சில நேரத்தில் லேப்டாப் வேகமாக அடிக்கும், சில நேரத்திலே 3 சத்தங்கள் கேட்கும். அது எங்களுடைய ஹார்ட் ஃபெயிலியருக்கும் அறிகுறியாக இருக்கும். அதை நாங்கள் ட்ரிபிள் ரிதம், 3 தரம் ரிதம் வருது, லேப்டாப் அப்படி வருவது. எனவே எப்படியும் இந்த ஹார்ட் ரிதம் நார்மலாக இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு பிரச்சனை ஜொலிவேல் அவர் என்ன செய்யலாம்? தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து இருக்க முடியும். எனவே எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய செக்ஸ் லைஃபை பின்போட வேண்டாம். உங்களுடைய செக்ஸ் லைஃபை பாதிக்கின்ற எந்த விடயத்தையும் செய்ய வேண்டாம். இயலுமான மட்டும் சிகரெட் பிடிப்பதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மதுவான அருந்துவதையும் இயலுமானவர்கள் குறைத்துக் கொண்டு வாருங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.